வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 21. என்ன கமலா, என்னாச்சு என்றார் பார்வதி ஒருவித தவிப்பு கலந்த ஆர்வத்துடன். அத்த, சீனு இந்தியா திரும்புறதுக்கு அவங்க கம்பெனில ஒத்திக்கிட்டாங்களாம். அடுத்த மாசத்துல அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவானா என்றாள் கமலா பரவசமாக. ஆண்டவா, எப்படியோ எங்க வேண்டுதலுக்கு செவிசாச்ச உனக்கு கோடி நன்றிகள் பா என அவரும் உணர்ச்சி வசப்பட்டார். அக்கா, அண்ணா சீக்கிரமா வரப்போறாங்களா? ரொம்ப சந்தோஷம்க்கா என்ற மகிழ்ச்சியுடன் அவள் கையை பிடித்துக் கொண்டாள் சிந்து. தேங்க்ஸ்டா என அவளை கட்டி கொண்டவள், இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என் தருண் குட்டி தான். அவன் வந்த ராசி எல்லாமே நல்லாயிடுச்சு என குழந்தையை தூக்கி கமலா தட்டாமாலை சுற்ற அவன் மகிழ்ச்சியில் கிளுகிளுத்து சிரித்தான். அதே மகிழ்ச்சி மாலை வரை நீடித்திருக்க பார்வதி சிந்துவையும் அழைத்து ஒரு ட்ரேயில் வேஷ்டி ஷர்ட், பட்டுப்புடவை, தருணுக்கு குட்டி ஷெர்வானி என பூ பழத்தோடு தாம்பூலம் வைத்துக் கொடுக்க சித்து திகைத்தான். ஓ காட், இப்ப புடவை எதுக்கு வச்சு தராங்க? இவ்வளவு நேரம் மகிழ்ச்சியா இருந்த சிந்து இத பார்த்தா அப்செட் ஆயிடுவாளே என்று செய்வதறியாது தவித்தான். அத்த, உங்களோட அன்பு மட்டும் போதும் எங்களுக்கு, இதெல்லாம் வேண்டாமே பிளீஸ் என அவரிடம் நாசுக்காக மறுத்தான் சித்தார்த். அதுவரை புடவையை கண்டு விக்கித்து நின்றிருந்த சிந்துஜா அவன் குரலில் நடப்புக்கு திரும்பினாள். என்னப்பா நீ, திருமணம் முடிஞ்சு முறை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அது ஆசீர்வாதமா மங்களகரமா வாழ்த்தி கொடுக்கிற தாம்பூலத்தை வாங்க மறுக்கிறியே, அது ரொம்ப தவறு, வாங்கிக்கோ என்று அவர்களிடம் கட்டாயப்படுத்தி நீட்டினார். இல்லத்த, அது என்று மேலும் தயங்கியவனின் பேச்சில் இடையிட்டு, நீங்க கொடுங்கம்மா என கை நீட்டினாள் சிந்து. அவளை வியப்புடன் திரும்பி பார்த்தவன் பின் தானும் அவளுடன் சேர்ந்து வாங்கிக் கொண்டான். அதை வாங்கி அருகிலுள்ள டேபிளில் வைத்தவள் அவருடைய கால்களில் சித்துவின் கரம் பற்றி இழுத்து பணிந்தாள். உள்ளம் நிறைந்த மகிழ்வோடு இருவரையும் நீடூழி வாழ ஆசிர்வதித்து அவர் விபூதி பூச அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தருணும் தானாக வந்து அவர் கால்களில் விழுந்தான். அடே ஏ ராஜா குட்டி, எப்படி சொல்லாம தானா வந்து கால்ல விழுறது பார் குழந்தை, நீ நல்லா இருப்படா தங்கம், உனக்கு எந்த குறையும் வராது, எல்லா செல்வங்களும் பெற்று நீ நல்லா வரணும்டா என அவனை தூக்கி அணைத்து முத்தமிட்டார். சரி, போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க சிந்து, குழந்தையோட ட்ரெஸ் என்கிட்ட கொடு, நான் போட்டு விடுறேன், நீ போய் புடவை மாத்திட்டு வா என்று அவளை உள்ளே அனுப்பினார். நடப்பதையெல்லாம் கண்டு சித்துவிற்குத்தான் சங்கடமாக இருந்தது. இதை சிந்து எப்படி உணர்வாள் என்கிற கவலையோடு அவன் உடைமாற்ற சென்றான். கமலாவிற்கு இருவரையும் கண்டு புன்னகை அரும்பியது. புடவை சம்பந்தமாக அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனையின் தீவிரம் அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இன்னும் எத்தனை வருடங்களுக்குத்தான் கண்ணுக்கு தெரியாத பூதத்தை கண்டு பயப்படுவது போல் அதனால் மனது பாதிக்குமோ என்று பயந்து பயந்து புடவையை ஒதுக்கி வைப்பார்கள். நம் நாட்டு கலாச்சாரத்தோடு ஒன்றி போன ஒரு உடையை எத்தனை நாட்களுக்கு தவிர்க்க முடியும்? நாளை பின்ன நல்ல நாள் பெருநாள் என்றாலோ விசேஷ வீடுகளுக்கோ கட்டி சென்றுதானே ஆக வேண்டும் என தன் மாமியாரிடம் விவரத்தை கூறி இவள்தான் அனைத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தாள். நம்மில் பலர் இப்படித்தான் இருக்கின்றோம். திரையின் அந்த பக்கம் மறைவில் இருப்பது நமக்கு உகந்ததா இல்லை ஆபத்தளிப்பதா என்பது தெரியாமலேயே அத்திரையை விலக்கி பார்க்க அஞ்சிக் கொண்டு ஒதுங்கி இருக்கிறோம். ஒரு தடவை துணிந்து விலக்கி பார்த்து என்னவென்று தெரிந்து கொண்டால் அது குறித்த அச்சத்தை விட்டு இயல்பாகி விடுவோம். அதற்கு மட்டும் நம் மனம் துணிவதில்லை. முயற்சி எடுப்பதை முடிந்த அளவு தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறோம். சித்து உடைமாற்றிக் கொண்டு வெளியே வர தருண் ஓடி வந்து அவன் கால்களை கட்டி கொண்டான். அப்பா, உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, புது ட்ரெஸ் எப்படி இருக்கு என்று ஆவலாக கேட்டான். உனக்கு என்னடா பப்பு, ரொம்ப அழகா இருக்கு, பாட்டி சொன்னது மாதிரி இந்த ட்ரெஸ்ல குட்டி ராஜா மாதிரி இருக்கடா தங்கம் என்றவனை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டான். கதவு திறக்கும் ஒலி கேட்டு அனைவரின் பார்வையும் அரைவாயிலை நோக்கி திரும்ப சிந்து தலை குனிந்தபடி வெளியே வந்தாள். அடற்பச்சை நிற பட்டு புடவை அவள் உடலை தழுவி இருக்க பெண்மையின் அனைத்து லட்சணங்களையும் தனக்குள் அடக்கியவளாக அழகு தேவதையாக கூச்சத்தோடு நின்றிருந்தாள். முதலாக புடவையில் வெளிப்பட்ட அவளின் அசத்தலான அழகை சித்து மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்க தருண் அவனிடமிருந்து நழுவி இறங்கி தன் தாயிடம் ஓடினான். அம்மா, என்னையும் அப்பாவையும் விட உங்க ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நீங்க இது மாதிரி எல்லாம் போட்டதே இல்லையே, ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா என்றபடி அவள் புடவையை தடவினான். தருணுடைய பேச்சில்
தன்னுருவ திரும்பிய சித்து விரைந்த சிந்துவின் முகத்தில் தவிப்பு, வேதனை, வருத்தம் என்று ஏதாவது தென்படுகிறதா என கவலையோடு ஆராய்ந்தான். குனிந்து மெல்லிய புன்னகையோடு குழந்தையை அள்ளியவளின் முகத்தில் முன்பிருந்த கூச்சம் கூட சற்று குறைந்திருந்தது. அவள் முகத்தில் இருந்த அமைதி அவன் மனதிற்கும் நிம்மதியூட்ட ரிலாக்ஸ் ஆனான் சித்து. மா என்று அவள் கழுத்தை கட்டிக்கொண்ட குழந்தை அவளுடைய காதில் ரகசியம் பேசினான். மா, அப்பாவோட அவங்க வீட்டுக்கு வந்தது எவ்ளோ நல்லா இருக்குல்ல, நினைச்சத சாப்பிடுறோம், நிறைய புது ட்ரெஸ் கிடைக்குது, அவங்க ஜாலியா பைக்ல போறோம், அவங்க கூட நம்ம கிட்ட எல்லாம் யாருமே சிரிச்சு கூட பேச மாட்டாங்கம்மா. ஆனா இப்ப பாருங்களேன், எல்லாரும் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க, எல்லாம் அப்பா நம்ம கூட இருக்கிறதுனால தானம்மா என்று கூறி வெகுளியாக புன்னகைத்தான். தருணின் குரல் அவன் அன்னையை தாண்டி சுற்றியிருந்த அனைவரின் காதிலும் விழுந்து அவர்களின் நெஞ்சை உருக்கியது. பாவம், குழந்தை தன் மனதில் எத்தனை ஏக்கங்களை சுமந்து கொண்டிருந்திருக்கின்றான் என அவனுக்காக பரிதாபப்பட்டார்கள். முன்பிருந்த அபார்ட்மெண்டில் இருவரின் நிலைமையையும் கண்கூடாக நேரில் கண்டு தவித்த சித்துவிற்கு நன்றாகவே தெரியும் தருண் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள் புதைத்து காம்ப்ரமைஸ் செய்து கொண்டிருந்தான் என்று. எத்தகைய ஏமாற்றம் என்றாலும் தன் தாயின் மடி நாடி முகம் புதைத்து ஆறுதல் தேடுவானே தவிர அவளிடம் புலம்பி அவளை மேலும் வருத்தப்பட விடமாட்டான். ஒரு 4 வயது குழந்தைக்குள் இத்தனை மன முதிர்ச்சியா என அவன் மனம் எத்தனையோ முறை தனக்குள் புழுங்கி இருக்கிறது. சட்டென்று சுதாரித்தவன் தருணின் வார்த்தைகளால் முகம் வாட அவனை தன்னோடு இறுக்கிக் கொண்டு விழிகள் தாழ்த்தி நின்றிருந்த சிந்துவிடம் விறுவிறுவென்று சென்றான். இவள் என் மனைவி, இவன் என் குழந்தை, என்னுடன் இருக்கும் இந்த நொடியில் கண்டதையும் எண்ணி இவர்கள் வருந்தவோ குழம்பவோ விடக்கூடாது. அவள் தோளில் கை போட்டு அணைத்தபடி, தருண்குட்டி, பாட்டிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் உன் புது ட்ரெஸ்ஸ காமிச்சியா, உனக்கு பிடிச்சுக்கிறத அவங்க கிட்ட சொன்னியா, வா போலாம் என சிந்துவிடமிருந்து அவனை வாங்கிக் கொண்டவன் அவளையும் கைப்பற்றி அழைத்துச் சென்றான். அவன் குறிப்பில் தன்னை மீட்டுக் கொண்ட சிந்துவும் பின் இயல்பாகி அங்கிருந்து கிளம்பும் வரை சிரித்த முகத்துடன் இருந்தாள். இரவு உணவையும் அங்கேயே முடித்துவிட்டு வீடு திரும்பினர். பகலெல்லாம் உறங்காமல் விளையாடிக் கொண்டிருந்ததில் கிளம்பும் பொழுதே தருணுக்கு உறக்கம் வந்துவிட்டது. அவனை படுக்கையில் கிடத்திக் கொண்டிருந்த சிந்துவை அப்பொழுதுதான் நன்றாக கவனித்தாள் சிந்து. வேஷ்டி சட்டையில் பார்வைக்கு இன்னும் கன கம்பீரமாய் தெரிந்தான். இவன் என் கணவன், என்னை உயிராய் நேசிப்பவன் என்கிற எண்ணமே பெருமையை தந்தது. அதற்குள் அவனுக்கு வேலை தொடர்பான போன் கால் ஒன்று வர பேசியபடியே வார்ட்ரோபை திறந்து மடித்து வைத்திருந்த லுங்கியை எடுத்து வந்து கட்டிலில் போட்டான். பேச்சு சுவாரஸ்யத்தில் அவன் சிந்துவை கவனிக்கவே இல்லை. ஆனால் அவள் விழி பார்வையும் எண்ணமும் அவனை சுற்றியே தான் இருந்தது. பார்வதி அம்மா புடவை கொடுத்ததும் அவன் தனக்காக பதறி தவித்ததை நினைத்து பூரித்தாள். லேசான கண்ணச்சிவப்பு ஏற, புடவை அணிந்த பின் இவர் என்னை பார்த்தாரா இல்லையா, ஒன்றுமே சொல்லவில்லையே, நானும் தயக்கத்தில் தலைகுனிந்திருந்தேன், அவர் முகபாவனையை வைத்தும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேனே என்று இதழ் கடித்தாள். சித்து பேசிக்கொண்டே போனை காதிலிருந்து எடுக்காமல் தலையை தோளோடு சாய்த்தபடி உடை மாற்ற ஷர்ட் பட்டனை கழற்ற ஆரம்பித்தான். அதை கவனித்தவள் மெல்ல அவன் அருகில் சென்று அவன் கழற்றிவிட்ட பட்டனை எல்லாம் மீண்டும் போட ஆரம்பித்தாள். அதை பார்த்து புருவம் சுருக்கியவன் அவளிடம் பார்வையை உயர்த்தினான். அவள் எதுவும் பேசாமல் அவன் நெஞ்சில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். போனை கையில் எடுத்து தலையை நேராக்கியவன் அவளை தன் கை வழிவிலேயே வைத்துக் கொண்டு கட்டிலில் அமர்ந்து பேச்சை தொடர்ந்தான். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 15 நிமிடங்களில் பேச்சை முடித்தவன் காலை கட் செய்துவிட்டு, அப்பா, தாம் பில்டிங் சம்பந்தமா மனுஷனுக்கு சந்தேகம் வந்து போன் செஞ்சு விசாரிக்க நேரங்காலம் இல்ல, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்குன்னு அட்டன் பண்ணா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அறுத்து தள்ளிட்டாருப்பா என சலித்தபடி அவள் முகத்தை நிமிர்த்தினான். எந்த வார்த்தைகளுமின்றி சிந்துவின் விழிகள் அலைப்பாய அப்பொழுதுதான் சற்று முன்னர் அவள் தன் செயலை தடுத்தது நினைவில் அலைமோதியது அவனுக்கு. அவளின் கன்னங்களை வருடியபடி சித்துவின் விழிகள் அவள் விழிகளை ஆழமாக ஊடுருவ முகம் சிவக்க தள்ளிந்தவளை தன்னோடு சேர்த்து அணைத்து உச்சியில் முத்தமிட்டவன், என்ன விஷயம் மேடம் பம்புறீங்க என்று அவள் காது மடலை தன் மூக்கால் உரசியபடி கிசுகிசுத்தான். என்று முனகியவள், நீங்க என் புடவைய பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே என்றாள் அவன் ஷர்ட் பட்டனை திருகியபடி. இதழ்கள் மலர, சொல்லவும் வேணுமா, மேடம் வெளியே வந்தோன்னதான் நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டேனே, கையில் இருந்த தருண் இறங்கி உன்கிட்ட வர்றது கூட தெரியாம என் தேவதையோட அழகுல மெய் மறந்து நின்னுட்டு இருந்தேனே,
அதெல்லாம் எங்க உனக்கு தெரிய போகுது, நீதான் தலைய குனிஞ்சுக்கிட்டு தரையில தீவிரமா புதையல தேடிட்டு இருந்தியே என்று பரிகாசம் செய்தபடி சித்து அவளை மேலும் நெருங்க அவன் கேலியில் உதித்த வெட்கத்துடன் மேனி சிலிர்த்து அவனோடு ஒன்றினாள் சிந்து. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.